ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 11 பேரையும் பரங்கிமலையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து தற்பொழுது போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர், மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். கொலை வழக்கில் புன்னை பாலு உள்ளிட்ட ஒரு 11 பேர் கைது செய்யப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட இருந்த 11 பேரையும் செம்பியம் போலீசார் 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். 11 பேரையும் பரங்கிமலையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய எவ்வளவு பணம் வாங்கப்பட்டது, யாரெல்லாம் இந்த கொலையில் தொடர்பு இருக்கின்றனர் என்பது தொடர்பாக 11 பேரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வங்கியிலும் கைது செய்யப்பட்ட நபர்களின் கடந்த 6 மாத வங்கி பணப்பரிசுகளை தற்போது கேட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கொலை சம்பவத்திற்கு 45 நிமிடங்களுக்கு முன்பாக அங்கு வந்து காத்திருந்ததாக அவர்கள் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 5 இருசக்கர வாகனங்களில் கொலை செய்துவிட்டு தப்பியதாகவும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பயன்படுத்தப்பட்ட அந்த வாகனங்கள் அனைத்தும் போலி நம்பர் பிளேட்டுகளை பயன்படுத்தியதும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக அந்த பறிமுதல் செய்யப்பட்ட அந்த வாகனங்கள் யாருடையது மற்றும் அந்த போலி நம்பர் பிளேட்டுகளை பயன்படுத்திய நபர்கள் யாரு என்பது குறித்து அவர்களிடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 11 பேரிடம் 2வது நாளாக இந்த கிடுக்குப்பிடி விசாரணையாக நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் வேறு யாராவது தொடர்பு இருக்கிறார்களா, வேறு ஏதாவது அரசியல் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.